12 கோடி தமிழர்களின் நாடி துடிப்பு, அடக்கப்பட்ட அன்னை தமிழினத்தின் அடங்கா பெருநெருப்பு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுச்சி முழக்கம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட எனதருமை சொந்தங்களே, வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் வேறு கொண்டு எழுவதற்கான வரலாற்று பெரும் புரட்சி தமிழர் தாய் நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா? முதலில் அவர்களுடைய மொழியை அழித்துவிடு. மொழியை அழித்தால் கலை, இலக்கிய, பண்பாடு, அவன் தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு எல்லாம் அழிந்துவிடும். இவை அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும். இனம் அழிந்தால் அந்த நாடு அழிந்துவிடும். இதுதான் வரலாறு நெடுகிலும் நடந்திருக்கிற உண்மை. அப்படி தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டத்தை, இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் வாழ்ந்த தமிழ் தேசிய இனக்கூட்டத்தை சிறுக 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 வீழ்த்தி 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 ஒரு காலடியில் குறுக நிறுத்தி இருக்கிறார்கள். இங்கிருந்தும் வீழ்த்துவதற்கு எண்ணற்ற வேலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒரே. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடும், ஆனால் நீர் ஓடாது. இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற இன்றைய நிலை. இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசுவார்கள். இந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஒருமைப்பாடு, தேசப்பற்று எல்லாம் பேசுவார்கள். கர்நாடகா என்று வந்துவிட்டால் கர்நாடக மாநில மக்களின் நலனை மட்டுமே பேசுவார்கள். ஆனால் இந்த திராவிட கட்சிகள் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் என்றால் இந்திய நலனை பேசுவார்கள். அவர்கள் அந்த மாநில நலனை பேசுவார்கள், இவர்கள் இந்திய நலனை பேசுவார்கள். இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள் என்பார்கள். ஆனால் இங்கே இருக்கிற போது மாநில உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு போய்விட்டது இந்திய ஒன்றிய அரசு என்பார்கள். பறித்து கொண்டு போகும்போது பதவியில் இருந்தது யார்? இவர்கள்தான். பறித்து கொண்டு போனவர்கள் யார்? இவர்களோடு கூட்டணி வைத்து தேர்தலில் வென்று போனவர்கள் தான். இது எப்படிப்பட்ட நாடகம் என்பதை தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். எல்லா மாநில உரிமையும் பறிகொடுத்தது இந்த கட்சிகள், பறித்து கொண்டு போனது இந்திய கட்சிகள். இந்திய கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது இந்த கட்சிகள். எப்படி? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார். தமிழ் பேரின மக்களின் பேரன்பையும் பெருந்தன்மையையும் இவர்கள் ஏமாளித்தனம், இளிச்சவாய்த்தனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வளங்கள் எல்லாருக்கும் புதுமையாக இருக்கிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரமா எல்லாருக்கும். என்னுடைய சொத்து இந்தியாவிற்கு, காவிரி நதிநீர் கன்னடருக்கு. அப்படி என்றால் எப்படி? 299 பேர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தில் வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. 299 பேரும் வட இந்தியன். நிலம் என்பது வளம் என்பது. வீட்டை இழந்திருக்கேன், நிலத்தை இழந்திருக்கேன், ஆனால் ஒரு வேலை பெற முடியவில்லை. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற தமிழினம் மீண்டும் எழுந்து நிற்க துடிக்கிறது. அதுதான் இந்த தேர்தல் அரசியலில் மாற்று அரசியல் புரட்சி என்று உங்கள் பிள்ளைகள் வைத்து நிற்க காரணம் அதுதான். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து அடிப்படையவே தகர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த அமைப்பை மாற்றணும்னு நினைக்கிறோம்.
சிஸ்டம் ராங் என்கிறார்கள் எல்லோரும். நாங்கள் இந்த அமைப்பு தப்புங்கிறோம். என்ன தப்பு? இது குடியாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. இது குடியரசு. குடியரசின் தலைவர் யார்? குடியரசின் தலைவரை குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு தப்பு. வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிற என் நாட்டு மக்கள் நாட்டின் முதல் குடிமகளுக்கு வரிசையில் நின்று வாக்கு செலுத்த மாட்டார்களா? அப்படி என்றால் எங்கே குடியாட்சி? மக்களுக்கான அதிகாரம் எங்கே? வெறும் வெற்று வார்த்தையாக இருக்கிறது. மக்களாட்சி என்பது, ஜனநாயகம் என்பதும் வெறும் வார்த்தை. எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? போராடி பெற்ற சுதந்திரத்தையும் கட்டமைத்த ஜனநாயகத்தையும் கேடுகட்ட பணநாயகமாக மாற்றிய தலைவர்கள் இப்போதும் தேர்தலிலே கட்டுக்கட்டாக வாக்குக்கு பணம் கொடுத்து இந்த நாட்டில் பதவியை வாங்குகிற பாவிகள் மக்களுக்கு உண்மையிலே சேவை செய்த நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறுவார்களா? அதற்கு யாருக்காவது துணிவு, தெளிவு, தகுதி உண்டா? ஒன்றுமில்லை. ஒரு நேர்மையானவன், ஒரு உண்மையானவன் ஏன் தனித்து மக்களை சந்திக்க பயம்? எதற்கு இத்தனை கூட்டம்? 3 கட்சிகளும் 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா நாட்டை ஆண்ட கட்சி. ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை. எதற்கு கூட்டணி? ஒரு மத கட்சி தமிழ்நாட்டுக்கு எல்லா சாதி கட்சியும் கூட சேர்த்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கிறது. திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட சேர்த்துக்கொண்டு புலி வருது, எல்லோரும் ஓடி வந்து என் மேலே படுங்கள் என்றது மாதிரி இந்த நாட்டை காப்பாற்றவர்கள் தலைவர்கள். புலி ஓடி வருது, வந்து எல்லாரும் என் மேலே படுத்துக்கிறீங்கன்னு. எந்த புலி? இந்த புலி தான். இந்த புலி ஓடி வருதுன்னு கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவும் தைரியமும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறோம். என் மக்களை துணிந்து சந்திக்கிறோம். உங்களால் சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியுமா? தினந்தோறும் மக்களை சந்திக்க முடியுமா உங்களால? இப்படி நின்று நெருக்கமாக பேச முடியுமா? ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? இன்றைக்கும் தெருவில் வந்து ஐயா மோடி டாட்டா தான் கட்டுறார், கையை கட்டுறார். வாய் திறந்து ஒரு வார்த்தை, வாய் திறந்து ஒரு வார்த்தை. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டிருந்த நாடு. நாசமாக்கினார்கள் இவர்கள். எல்லாவற்றையும் நாசமாக்கினார்கள். நாட்டையே குப்பை மேடாக ஆக்கி விட்டார்கள். ஒரு பாலித்தீன் பிளாஸ்டிக்கை நிறுத்த முடியல, தடுக்க முடியல, தடுக்க முடியல. நாடே ஒரு குப்பை மேடாக இருக்கிறது. உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு. யார் தடுப்பது? அருகில் இருக்க கேரளாவில் ஒரு பிளாஸ்டிக் போத்தலை, ஒரு பாலித்தீன் தாளை நீ போட்டுவிட முடியுமா? அவன் நாட்டை தூய்மையாக வைத்திருக்கிறான். ஆனால் அந்த நிலத்து குப்பையை என் நிலத்தில் வந்து கொட்டுகிறான். கோவையில் கொட்டுகிறான், இங்கே கொட்டுகிறான். இது குப்பை மேடு அவனுக்கு. எத்தனை கேள்விகளை என் மக்களுக்கு முன்பிருந்து எழுப்புகிறோம். இந்த ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்தில் இருந்தவரிடத்தில் ஒன்றுக்காவது பதில் வருகிறதா? 1000 ரூபாய் கொடுத்ததை தவிர திமுக வேற எதையாவது 3 ஆண்டு ஆட்சிகளில் சொல்லி ஓட்டு கேட்க முடியுதா? 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு சாதனை, மக்கள் நலத்திட்டம் ஒன்றை சொல்லி பாரதிய ஜனதா ஓட்டு கேட்க முடிகிறதா? மதத்தை தவிர வேற மயிரா இருக்கு உனக்கிட்ட, மயிரா இருக்கு. மதம் 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 மதம். நீ வைத்துக்கொள், எழுதி வை என் அரும் தம்பி தங்கையே, எழுதி வைத்துக்கொள். சாதி பேசியவன், மதம் பேசியவன், கடவுள் பேசியவன் ஒரு நாள் இந்த மக்களால் துரத்தி அடிக்கப்படுகிற காலம் விரைவில் வரும், விரைவில் வரும். இவன் 100 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க, செல்போன் கொடுக்க திட்டங்களை தீட்டி வருவான். அது முதலாளிகளின் வளர்ச்சிக்கானது. ஆனால் இந்த மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டமும் இல்லை. நீ மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறாய். ஏன்? வேளாண்மை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறான். என்னை பெற்றவன், என் உடன் பிறந்தவன் வேளாண்மை செய்வது வெட்கப்படுகிறான். ஆடு மாடு வளர்ப்பதை அவமானமாக கருதுகிறான். நாடு பால் விற்கிறது, ஆவின் பால். எங்க மாடு? எங்க இருந்து வருகிறது பால்?
தண்ணி குழாயை திருகினால் வருகிறதா? எங்கே இருந்து வருகிறது? ஆந்திராவில் இருந்து பால். ஏன் நீ ஆடு வளர்க்கவில்லை, மாடு வளர்க்கவில்லை? அவமானம். ஆடும் மாடும் வளர்ப்பது அவமானம் அல்ல, தொன்று தொட்டு நீ செய்து வந்த வாழ்வியல் பண்பாடு. ஆதியில் நீ செய்தது என்ன? வேட்டையாடி உண்டாய், காடுகளில் வாழ்கிற போது திரும்பி நகர்ந்து நகர்ந்து வந்தாய். காடும் காடு சார்ந்த இடமும் இருந்தது மலை அடிவாரத்திலே. அங்கே ஏன் வேட்டையாடி சாப்பிட்ட விலங்குகளை வளர்த்து உண்ணக்கூடாது என்று ஆடு மாடு வளர்க்க தொடங்கினாய்? அன்று தொடங்கியவன் நீ. இது அவமானம் என்கிறாய்? கிருஷ்ண பரமாத்மா ஆடு மாடு மேய்த்தார் என்கிறார், நபிகள் நாயகம் மேய்த்திருக்கிறார், இயேசுபிரான் மேய்த்திருக்கிறார். உனக்கு என்ன அவமானம்? மாடு வளர்ப்பது அவமானம். பால் மயிருக்கா குடிக்கிற? பால் எது குடிக்கிற? எது குடிக்கிற? நெய், ரோஸ்ட், வெண்ணெய், தயிர், மோர், அதெல்லாம் எது குடிக்கிற? எதுக்கு சாப்பிடுற? எதுக்கு சாப்பிடுற? பாலின் சந்தை மதிப்பு என்ன? போய் பார். 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டில். டைரி டேல பிரதமர் பேசுறாரு, மில்க் ஹே பேசிருக்காரு பாரு. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு. நாம் மாடு வளர்த்து பால் வருதால் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையலாம். ஏன் மாடு வளர்க்கல? போ, ஏன் வளர்க்கல? ஆஸ்திரேலியா வளர்க்கலையா? பிரேசில் வளர்க்கலையா? டென்மார்க் வளர்க்கலையா? வளர்க்குறேன்னா இல்லையா? பிரேசில்ல என்ன இருக்கு? மாடு, கரும்பு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு நாடு ஒவ்வொரு வளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மிகச்சிறந்த நாடுகளாக இருக்கு. எல்லா வளத்தையும் வைத்துக்கொண்டு பிச்சைக்கார நாடாக என் நாடு இருக்கு. ஒரு நாட்டில் மழை பெய்யும், ஒரு நாட்டில் வெயில் அடிக்கும், ஒரு நாட்டில் பனி பெய்யும். ஆனால் எல்லா பருவமும் சரியாக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு தான். எண்ணெயில் உனக்கு கடல், மலை, காடு எல்லாம் இருக்கு. நிலம், வளம் எல்லாம் இருக்கு. உழைக்க மனித ஆற்றல் இருக்கு. அப்ப ஏன் நாட்டில் 80 கோடி பேர் ஏழையா இருக்கான்? எதுக்கு 28 விழுக்காடு பசியோட படுக்க போறோம்? ஏன் பச்சிலம் குழந்தைகள் பசியோடு தூங்க செல்கிறார்கள்? ஏன்? எதற்காக? பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல உனக்கு. தமிழ்நாட்டு கறி எங்க இருந்து வருது? ஆந்திராவில இருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கல? 1 கிலோ கறி எவ்வளவு? 1000 ரூபாய். 1000 ரூபாய். வேளாண்மை சார்ந்து பொருளாதாரத்தை கட்டமைக்க தெரியவில்லை. தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வர தெரியவில்லை. கத்தி சாகரம். காந்தியின் செயலாளர் சேசி குமரப்பா, நம்முடைய தாத்தா வகுத்து தந்த பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கை. வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். எங்கே இருக்கு பொருளாதாரம்? 1 கிலோ தக்காளி வாங்க எவ்வளவு அல்லாடுன நீ? விலை ஏறி போச்சு. வேளாண்மை விட்டு வெளியேறி போயிட்ட. உன் வெக்கப்படுவார் இவர். படித்தவரை போய் சீமான் விவசாயம் பார்க்க சொல்றாரு. அப்படி படித்தவர் எதுக்கு சாப்பிட்றாரு? படித்தவருக்கு பசிக்குது இல்லை? படித்தவருக்கு பசிக்குது இல்லைப்பா. எல்லாரும் டாக்டர் ஆயிரணும், எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிரணும், எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிரணும். சோறுக்கு தம்பி விண்ணூர்தியில் பறப்பது வளர்ச்சி தான். விண்ணூர்தியில் போறவனுக்கு தாகம் எடுக்குது, பசி எடுக்குது, சோறு கீழே இருந்தா போகணும். கடைக்கு ஒன்று காசு கொடுத்தா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்குதுன்னு, அந்த ஃப்ரெஷ்ஷாக காய்கறி எங்கள் ஆத்தாளப்புன்னு விளைய வச்சா தான் தம்பி இங்கே வரும். தம்பி விளைய வச்சா தான் வரும். நீ எழுதி வைத்துக்கொள், என் நாட்டை வேளாண்மை செய்கிற நாடாக மாற்றி காரை ஏற்றுமதி செய்கிற இந்த நாடு ஒரு நாள் சோறை ஏற்றுமதி செய்கிற நாடாக நான் மாற்றல. நீ பார்த்துக்கிட்டே தம்பி. தங்கச்சி அண்ணன் சொல்றத கேளு. உலகத்தில் இன்னும் 10 ஆண்டுகளில் தங்கம் வைத்தவன், வைரம் வைத்தவன், பெட்ரோல் வித்தவன் இவனெல்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். எவன் நீரும் சோறும் வைத்திருக்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன். உலகம் கற்பிக்குது. ஜான் ஆண்டனி ஆலன் இங்கிலாந்து பொருளாதார மேதை கற்பிக்கிறான். ஆசிய நாடுகள் தான் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எவன் அதிக தங்கம் வைத்திருக்கானோ, எவன் அதிக பணம் வச்சிருக்கானோ அவன் பணக்கார நாடுன்னு இல்லை. ஐரோப்பிய நாடுகள்லாம் நீர் பொருளாதாரம்,
தண்ணீரவே அதிகமாக வச்சிருக்கான், அந்த நாடு தான்டா பணக்கார நாடுன்னு மதிப்பிடுறான். நீ அப்படியா இருக்க? உன் தண்ணீரை விஷமாக்கி நஞ்சாக்கி குடிக்கிற தன்மையில் இருக்கா? குடிக்கிற தன்மையில் இருக்கா? நீ குடிக்கிறது தண்ணியா? முதல்ல தண்ணியா? அதை குடிச்சா தாக நிற்கும். தண்ணீரால் மனிதனுக்கு உடல் ஆற்றல், உடலுக்கு கிடைக்கக்கூடிய திறன் ஆற்றல் அந்த தண்ணியில் இருக்கா? எந்த மருத்துவர் சான்றிதழ் தருவான்? யார் தந்தது? எதுவும் சரியால்ல. அப்ப என்ன செய்யணும்? ஒன்னிலிருந்து இல்லை, ஒரு புள்ளியிலிருந்து நாம் தொடங்கணும். அப்ப என்ன செய்யலாம்? கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடித்து பயனில்லை, அந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்டணும். அதுக்கு என்ன பேர்? அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். அடிப்படை அமைப்பு. என்ன மாற்றுவ அமைப்பு? என்ன அமைப்பை மாற்றுவ? மொத்தமாகவே பேத்து எடுக்கணும். இங்க பாருங்க, இப்ப என் தங்கச்சி ஆசிரியரா இருக்குன்னா, அரசு பணியில் இருக்குன்னா போட்டியிட முடியாத தேர்தலில் பணியை ரிசைன் பண்ணிட்டு வரணும், வேலையை விட்டுட்டு வரணும். ஆனால் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறதில் ஒருத்தர், இப்போ எங்கள் உதாரணமாக எங்கள் மாமா நயினார் நாயந்தர் எம்எல்ஏ, ஆனால் எம்பிக்கு நிற்கிறார். எப்படி? ஒருவர் ரெண்டு பதவிக்கு போட்டிடுறாரு. என்ன ஜனநாயகம்? சரி, இப்போ எம்பியாக ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவார்? இதை ரிசைன் பண்ணுவார். ரிசைன் பண்ணிட்டா என்ன ஆகும்? அங்கே ஒரு தேர்தல் வரும், அந்த தேர்தலில் மக்கள் மீது சுமத்தப்படுது. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த தேர்தலுக்கு செலவு யாருது? என் மக்கள் காசு. இது பதவி 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 ஆசையில் தானே இது நடக்குது. இப்போ என்ன மாற்றத்தை பண்ணலாம்? இப்போ அவர் ஒருவேளை எம்பியாக இருந்துட்டு இது ரிசைன் பண்ணலாம், ரெண்டாவது இடத்துல வந்த எம்எல்ஏ யார்? வேட்பாளர் யார்? அவர் 1,50,000 வாங்கினாரா? 1,30,000 வாங்கின ஒருத்தர் இருக்காரா? இடைக்கால 2 ஆண்டுக்கு இவரே எம்எல்ஏன்னு சொல்லு. அப்படி இல்லை, கட்டாயம் தேர்தல் வைக்கணும். வைக்கிறியா? இப்போ எம்பியை போயிட்டார்ல, இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு இந்த எம்எல்ஏ பதவியை. எவ்வளவு செலவாக போகுது இந்த இடைத்தேர்தலுக்கு? 25 கோடி அவர்கிட்ட வாங்கு. எப்போ உன்னால தான் இந்த தேர்தல் வருது, உன்னால தான் இந்த செலவு. மக்கள்கிட்ட போய் மக்களின் வரி காசில் இந்த செலவை பண்ண முடியாது, நீ கொடுத்துட்டு நீ பதவி பிரமாணம் ஏற்றுக்க. எப்படி இருக்கு? மாற்றம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்குத்தான் மந்திரி பதவி. மக்களால் தேர்வு செய்யப்படாதவர் மாநிலங்களவை உறுப்பினராக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் மந்திரியாகி மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. அப்படின்னா மன்மோகன் சிங் பிரதமர் ஆயிருக்க முடியுமா? 2 முறை 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சர் ஐயா மன்மோகன் சிங் ஒரு ஓட்டு கூட வாங்கல. இது ஜனநாயகம்னு நீ நம்புறிய? மக்களுக்கான அதிகாரமா இது? மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் மிக உயர்ந்த பதவியில் இருந்து என்னை எப்படி அதிகாரத்தை செலுத்தலாம்? அது என்ன மக்களாட்சி? சொல்லு நீ. 2 முறை உயர்ந்த பதவி, ஒரு முறை ராணுவ அமைச்சர், ஒரு முறை நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன். ஒரு தடவை கூட மக்கள்கிட்ட நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கல. எப்படி கொடுத்தா பதவியே? அப்ப என்ன மாற்ற அமைப்பு? அவர் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, அவ்வளவுதான். ஆனால் மந்திரி கிடையாது. என் மேல் எனக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடாது, என்னை ஆட்சி செய்யக்கூடாது. அப்ப யார்? மக்களிடம் நின்று, மக்களிடம் சென்று, மக்களின் நன்மதிப்பை பெற்று, வாக்கை பெற்று தேர்தலில் வென்ற ஒருவன் தான் அமைச்சராகணும். அமைப்பை மாத்திர அருண்ஜேட்லி தோற்று போனார் 1.5 லட்சம் ஓட்டுல. எப்படி நிதியமைச்சர் ஆனார்? அவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் நீ மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்து ராஜ்யசபா எம்பியா எடுத்து மந்திரி ஆக்கினாய், ஒரே இரவில் பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டார். எங்க மக்களுக்கு அதிகாரம்? நீ மந்திரியா வரக்கூடாதுன்னு நான் தோக்கடிச்சேன், அப்புறம் எப்படி அவர் அதிகாரத்தை கொடுத்த? இந்த அமைப்பு தப்பு, மாத்து. இது என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு மாற்றம். 30 கோடி மக்கள், 543 நாடாளுமன்ற உறுப்பினர், 130 கோடி மக்கள், அதே 543 பாராளுமன்ற உறுப்பினர். இப்ப என்ன செய்யறது சீமான்? 6 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்று, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று உருவாக்கு. அமைப்பை மாத்து. இந்த சிஸ்டம் ராங். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுமா? ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துல ஊழல் லஞ்சத்துக்கான விதை உண்டப்படுது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற வேட்பாளர் யார்? பிடியவனை 10 ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடை. போ போ. மறுபடியும் அவனாவது கொடுப்பானா? ஒரு 2 பேரை நீக்கிப்பார். நேர்மையாளர் என் தம்பி அண்ணாமலை அவ்வளவு வேஸ்ட், தட்டு கீழே காசை நீட்டினார்ல,
பிடிச்ச அவரை தூக்கு அப்படி. இந்த 4 கோடி ஏதோ ட்ரெயினில் கொண்டு போக பிடிச்சோம்ன்றிய 4 கோடி தூக்கு, தகுதி நீக்கு போ, 10 ஆண்டுக்கு தேர்தல் நீக்க தடை போ. நீ ஒரு தேர்தல் ஆணையம் வச்சிருக்க, நாடக கம்பெனி, ஒரு டிராமா குரூப்பு, அது சொல்லுது அதிகப்படியாக காசு கொடுத்துட்டாங்க. அப்போ கொஞ்சமாக கொடுத்தா ஒத்துக்கிறேன். வெக்கம் இல்லாமல் பதாகை, காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு ஜெயில். ஒருத்தனும் கூட போகல. பறக்கும் படை ரோட்டில் மளிகை கடைக்கு சாமான் வாங்க போகிறவன், அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பணம் கட்ட போகிறவன், உண்மையில் தங்கச்சிக்கு கல்யாணம் தாலி வாங்க போகிறவன் பூரா காசை கொடுத்துட்டு கையெட்டி நின்றுருக்கான். அதில் என்ன கொடுமையில் தானே ரம்ஜான். இன்றைக்கி சில நாடுகளில் நாளைக்கு நம்ம சொந்தங்களுக்கு ரம்ஜானு. மதுரையில் சந்தையில் 11 கோடிக்கு ஆடு விற்றுருக்கு. எனக்கு போனேன், சீமா இந்த ஆடு வித்த காசை எப்படி கொண்டு போகிறதப்பா, இந்த பறக்கும் பட பறிச்சுக்கு இரும்பு இருக்குப்பா. ஏப்பா ஆடு வித்த காசுங்கன்னு எங்கேயா ரசீது வாங்கிட்டு வருவான். ஏண்டா டே, உங்கள் அளவுக்கு உங்கள் அக்கிரமத்துக்கு ஒரு கொடுமைக்கு ஒரு வழி இல்லையாப்பா. என்னப்பா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏய்யா நான் கூட சொன்னேன், பணம் கொடுக்குறவன் அங்கே நிற்கிறான் சாமி, ஏய்யா தெருவில் நிற்கிறான், நீ இங்கேயே எங்களை போகிற வருவேன்லாம். முல்லா கதை தெரியுமா? குனிஞ்சு ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன தேடுறிய அப்படின்னு. காசை தொலைச்சிட்டேன், தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே தொலைச்சா? அங்கே தொலைச்சிட்டேன். அப்போ அங்கே தேடாமல் இங்கே வந்து தேடிக்கிட்டே, இங்கே தானே வெளிச்சம் இருக்கு. போட்ட இடத்துல தானே காசு கொடுக்கறதுல போய் பிடிக்கிறது இல்லை. ஏன் ரோட்டில் எழுத்து கேள்வி வைக்காத பாவப்பட்டவன் போகிறான்ல, ஓரமா இப்படிவா. ஏன் பெட்டியை திறந்து பூரா பழைய சட்டி, பனிய, பேண்ட்டு. ஐயோ சார், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சார். ஃபார்மாலிட்டியா? என்னவோ ஒரு கர்மம். கோடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓட்டுக்கு காசு கொடுப்பதை உன்னால் தடுக்க முடியல. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற ஒருவன் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு சேவை செய்வான் எப்படி நம்புற? எப்படி செய்வான்? பணம் கொடுத்தால் பதவியை வாங்கி விடலாம் என்று நினைப்பவன் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற சிந்தனையே அவனுக்கு வராது. இப்போ என் தங்கச்சி ஜெயிக்க வச்சின்னா, நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்கார்கள், மக்களுக்கு நம்ம போய் செய்யணும், அவர் கஷ்டம் செய்யணும். நீ இது வரைக்கும் இந்த நிலத்தில் என்னை ஜெயிக்க வைக்கல, ஆனால் எந்த பிரச்சனைக்கு நான் வந்து நிக்கல? சொல்லு பாப்பா, சொல்லு. எந்த பிரச்சனைக்கு நிக்கல? கீழ்பவானி காவாயா, உயர் மின்னழுத்த கௌரமா, கைல்வாயு எரிப்பா, எதுக்கு வரல? நூல் விலை ஏற்றமா, மின் கட்டண உயர்வா, எல்லாத்துக்கும் சீமா வரணும். ஓட்டு உதயசூரிய ரெட்டலை கை தாமரை, உனக்கு கட்டி பிடிக்க நான், கண்ணீரை துடைக்க நான், கை கொடுக்க நான், கூட இருந்த அழுக நான். ஓட்ட அவனுக்கு. பெற்ற பிள்ளைகளை நம்பாத கூட்டம் இது. பெற்ற பிள்ளைகளை நம்பாது. என்னை எவன் நம்பினா? என்னை பெற்ற தாய் தந்த நம்பினானா? கராத்தே டோர்னமெண்ட்டில் போய் வென்று சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வந்தேன். படுத்து கிடந்தேன். எங்கள் அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் எழுப்பி நான் தாம்மா வென்றேன். சிரிக்கிறாங்க 2 பேரும். ஏப்பா காலையில் இப்படி பேசிட்டுருக்காங்க. சர்டிஃபிகேட்டையும் கப்பையும் காட்டினோடனே, அப்படியாப்பா ஏப்பா கண்ணமெல்லாம் வீங்கியிருக்குன்னு அடிச்சு விட்டாங்கம்மா அப்படின்னு. பெத்த தாய் தந்திரே நம்புறதில்லை பிள்ளைய. தம்பி படத்தில் வசனம் எழுதி, ஒவ்வொரு வசனத்துக்கும் கைதிட்டு. எங்கள் அண்ணன் சுபிபேர பாண்டியன் இல்லை, தம்பி நீயாடா எழுதுனா எல்லா வசனத்தையும் இல்லை, கோயிலில் ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு மண்டபத்தில் வாங்கி. கூடவே இருந்து வளர்த்த அண்ணன் நம்பலை. இப்படித்தான் இந்த உலகம். சொந்த பிள்ளைகளை நம்பாது. வந்தவன் போனவனுக்கெல்லாம் ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்துட்டு நிற்கி. இத்தனை கூட்டம் அறிவார்ந்த என் மக்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம், அம்மா, இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? இந்த காங்கிரஸ் கட்சி எதுக்கு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒரு இடத்தில் உனக்காக அவர்கள் நின்றார்கள், நிற்பார்கள் என்று சொல்லு. ஒரு இடத்துல நம்ம வீட்டு அளவுக்கு வந்துருக்கானா? நம்ம வீட்டு அளவுக்கு நம்ம வாழ்க்கை பற்றி கவலைப்பட்டிருக்கானா? அவனுக்கு எதுக்கு வாக்கு? 850 மீனவன் சுட்டு கொல்லப்பட்ட போது நின்றானா? இன்னைக்கு நம்ம படகுல ஏறி சிங்கள ராணுவம் 3 மீனவ சொந்தங்களை இரும்பு கம்பியால் அடிச்சிருக்கானே, கண்டனம் தெரிவிச்சிருக்கானா? சொல்லு. கவலைப்பட்டிருக்கான அதை பத்தி? இல்ல. ஆந்திர காட்டுக்குள் சுட்டு கொன்னா செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு. ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழ் மக்களுக்கு இல்லையா?
கேட்க ஒருத்தர் இருந்தானா நின்றுக்கானா இல்ல. புயல் மழை வெள்ளத்தில் சிக்கி நீ தவிக்கும் போது பீகார்ல வெள்ளம் என்றால் உடனே ஹெலிகாப்டரில் பறந்து வருகிற பிரதமர், குஜராத்தில் வெள்ளம் என்றால் உடனே பறந்து வந்து பார்த்து 500 கோடியை உடனடியாக அறிவிக்கிற பிரதமர், தமிழர்கள் நாங்கள் மிதக்கும் போது ஏன் வருவதில்லை? ஏன்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்த 15 பேருக்கு ஒரு வார்த்தை செய்தி இவர்கள் பதிவு செய்தது உண்டா? சொல்லு. 400க்கு மேற்பட்ட விவசாயி செத்தான், விஷம் அருந்தி செத்தான், தூக்கில் தொங்கி செத்தான். இது தேசத்தின் துயரம் என்று சொல்லி இதை தடுக்க நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று ஒரு ஒப்புக்காவது வார்த்தை பார்த்தது உண்டா? செத்து 250 மீனவன் விழுந்தானே, புணமாக விழுந்த நெத்தி பொட்டில் வைக்க ஒத்த ரூபாய் நிவாரணம் இவர்கள் கொடுத்தது உண்டா? எதுக்குடா அவனுக்கு ஓட்டு நீ போட போற? எதுக்குடா போட போற? எதுக்கு? மான ரோசம் சூடு சொரண வெக்கம் ஏதாவது இருக்கா உனக்கு? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிற கன்னடன் தமிழனுக்கு. அந்த நாட்டின் முதலமைச்சர், உயர்ந்த பதவியில் இருக்க முதலமைச்சர் சீதாராமையா, சிவகுமார் தர முடியாது என்கிறார்கள். தம்பி அண்ணாமலையின் நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னது? அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா சொல்லுமா, மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வேன். காங்கிரஸ் கட்டியே தீர வேண்டும் பாரதிய ஜனதா. அப்போ எதற்கு இவர்களுக்கு ஓட்டு? உன் உரிமை, உன் மொழிக்காக நிற்பானா? அவனுக்கு இந்தி சமஸ்கிருதம். உன் தாய்மொழி தமிழ், உலகத்தின் மூத்த மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியின் மகன் நீ. அவன் 500 ஆண்டுகளை தொடாத இந்தி. ஏன் உனக்கு அந்த திமிர் வரல? உனக்கு பெருமிதம் வரல? யார் இவன்? யாரு? சிவன் யார்? முருகன் யார்? திருமால் பெருமாள் நீர் யார்? அவன் தமிழன், தமிழ் இறை. ஆண்டாள் பாடினால திருமாலை, அந்த பாசுரம் எந்த மொழியில் பாடப்பட்டது? 63 நாயன்மார்களில் எவனடா எல்லாரும் தமிழன்? யாரு வேற மொழிக்காரன்? பன்னீர் திருமறை பாடியவன் இவன், தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் தந்தவன் இவன். யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? இவனுக்கு ஏது இறை? இவனுக்கு ஏது தெய்வம்? எல்லாம் நம்ம போட்ட பிச்சை. என் சிவனை எடுத்துக்கிட்டு நீ கைலாயநாதர் சிவோ சிவோன்னு என்னத்தையே பண்ணிட்டு கிடக்குற. எல்லா கோயிலுக்கு வர மோடி, வா என் பழனிக்கு, வா என் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வா. என் பாட்ட அருண்மொழி சோழன் கட்டி வச்சிருக்கான், 1800 ஆண்டு அசையாம இருக்கு பெருவுடையார் கோயில். அது சிவன் தான். வா ஒரு தடவை வந்து கும்பிட்டு போ. வாங்க பக்திமான்களே வாங்க. ராஜராஜ சோழன் இந்து மன்னன் என்று மட்டும் சொல்ல தெரியுதுல்ல, அவர் கட்டி அந்த கோயிலுக்குள்ள ஒரு தடவை அப்படி வந்து கும்பிட்டு போங்களேன். ஏன்? செத்து போயிடுவோம்ங்கிற பயம். இன்னைக்கு நேற்று இல்லை, இந்திரா காந்தி காலத்திலிருந்து எவனுமே உள்ள வர மாட்டான். இந்த பகுத்தறிவு திலகம் ஒருத்தர் இருந்தார், ஐயா கருணாநிதி, மஞ்சத்துண்டு மடாதிபதி. அவர் என்ன, அவர் நம்ம பாட்டனுக்கு 1000வது ஆண்டு விழா எடுத்தார். விழாவில் அந்த கோயில் மாதிரியே பக்கத்தில் செட்டு போட்டு, தெரியுமா இல்லையா, உள்ள போனா பதவி போயிடும், உயிர் போயிடும். இப்ப மட்டும் இருக்காங்களா? அங்க நேரடியா உள்ள போன ஒரு ஆள் யாரு தெரியுமா? ஐயாம். அந்த குருக்கள் பதறாரு. சிமான் சிமான் என்ன சிமான், நீங்க நல்ல சிமான், நீங்க வந்தா பதவி போயிருமே. என்கிட்ட இருந்தா தானே போறதுக்கு. அங்கே போன ஐயோ எல்லாரும் நேர்வாசல்ல வந்து கும்பிட்டு போனால் செத்து போயிடும் பயப்பட. ஐயா இங்கே வாங்க, அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் பாட்டனுக்கும் பேரனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் தள்ளுங்க, நீங்கள் தள்ளிக்கிறீங்கன்ட்டு நான் மச்சி வாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாள் வாழ்க, ஆகமாய் நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அனைவன் இறைவன் அடி வாழ்க வாழ்க. இதாண்டா என் மந்திரம். என்னத்தையோ ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நாங்கள் படுற பாடு. ஏப்பா ஏப்பா என்னமோ இவன் எல்லாம் இவனது மாதிரியே. இந்திபடி நான் வந்த பிறகு ஒரு தடவை சொல்லி அங்கிட்டு இந்திபடி அங்கிட்டு இரு குந்தின்னு போயிடுவேன். இப்போ நீட்டு இவங்க மாதிரியா? நாங்கள் வந்தா நீட்டை ஒழிப்போம். நீட்டை கொண்டு வந்தது யாரு? கொண்டு வந்தவன் எவன்? இந்த காங்கிரஸ், இந்த திமுக. ஜிஎஸ்டி சமாளிக்க முடியாத வரிச்சுமை, தாங்க முடியாத வரிச்சுமை. இப்போ நாங்கள் வந்தால் ஜிஎஸ்டி தூக்கம்னோட சொல்ல, அதில் 2.0
அது என்னடா அர்த்தம்? என்னடா ஒரு 2.0 பிடிச்சி அழுகிறீங்க? என்னது அது? ஜிஎஸ்டி. இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பாரு. என்னன்னு நீ அமைப்பு அடிப்படையில் பேசின அரசியல் மாற்றம்னா என்னன்னு பாரு. இப்போ பாரு, தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலை 200 குறையுது. தேர்தல் வரும்போது கச்சத்தீவு கச்சத்தீவு, ஆமாம் கச்சத்தீவு, ஆமாம் 10 ஆண்டு நாங்கள் கோமாவில் படுத்துக்கிட்டு இருந்தோம். கச்சத்தீவை ஆமாம் மீட்கணும் கச்சத்தீவை மீட்கணும். இப்போ தேர்தல் வரும்போது ஆசிரியர்கள் போராட்டம். எத்தனை வருஷம்? பல வருஷம் போராட்டம். அந்த போராட்டத்தில் நானும் பங்கேற்றேன், எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஐயா ஸ்டாலினும் பங்கேற்றாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றலை. இப்போ ஆசிரியர் பெருமக்கள் பிரச்சனையை நான் பேசணுன்னே சீமானுக்கு ஓட்டு விழுந்துருமோ ஆசிரியர்லாம், ஏன்னா அவன் தான் வாக்குச்சாவடி முகவராக போவான். அப்போ அவன் ஓட்டு அவனுக்கு போட்டுருவாங்களோ, அவன் குடும்பம் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு, நான் எம்பி தேர்தலை வென்று வந்தால் நிதிநிலையை சரியாகிவிடும், நாங்கள் ஆசிரியர் கோரிக்கையை ஏற்போம். எப்படி இருக்கு? தேர்தல் வரும்போது ஒரு பெரும் காதல் வரும்பார் நம்ம மேலே, ரொம்ப அன்பு கொண்டு வருவாங்க, ரொம்ப காதலிப்பாங்க, அப்படியே வந்துடுவாங்க. திடீர்னு இந்த பாசங்களெல்லாம் கொட்டுவாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வட மாநிலங்கள் 5 மாநிலத்தில் தேர்தல் வரும்போது என் உடன் பிறந்தவனே அம்மா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் உட்கார்ந்து 200 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்தார்கள். அப்படின்னா சமாளிக்க முடியாத வரிச்சுமை இது இருந்தால் ஓட்டு போட மாட்டான், தோக்கடிச்சிருவான். அப்போ தேர்தல் வரும்போது 200 பொருள்களுக்கான ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க. இது என்ன? தேர்தல் பாசம். தேர்தல் இதை எப்படி சொல்றாங்க உங்க பிள்ளைகள்? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இங்கே நடக்கிறது, மக்கள் அரசியல் இல்லை. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை விட்டு மக்கள் அரசியலை செய்வது அரசியல் மாற்றம். தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வென்றது விட்டு அதோட அடுத்த தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கலாம். அப்போ என்ன பண்ணும்? மக்களை பற்றி சிந்தி, கல்வி எப்படி கொடுக்கலாம், மருத்துவத்தை எப்படி கொடுக்கலாம், பாதை எப்படி சரியாக போடலாம், தடையற்ற மின்சாரம் எப்படி கொடுக்கலாம், குறைந்த கட்டணத்துக்கு பிள்ளைகளுக்கு எப்படி மின் கட்டணத்தை மக்களுக்கு கொடுக்கலாம், இப்படி சிந்திக்கிறது எதுவோ அது மக்கள் அரசியல். ஆனால் இங்கே தேர்தல் அரசியல். அது எப்படி சொல்றோம்னா, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான் இங்கே இருக்கிறது. சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கு வரணும். அப்ப இது எப்படி? அரசியல்வாதிகள் இவர்கள் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திக்கிறார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அப்ப அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவனை நீ பிரசவிக்கணும், உருவாக்கணும். நீ இப்போ நாட்டுக்கு தலைவரை தேர்வு செய்யற தேர்தல் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்க. தரகரை தேர்வு செய்யற தேர்தல் நடக்குது. அவர் யாருக்கு வேலை செய்வார்ன்ற? உனக்கு இல்லை, அதானி அம்பானிக்கு வேலை செய்வார், இல்லை வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வேலை செய்வார். உனக்கு என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய. உனக்கு என்ன காட்டுவார்? டாட்டா காட்டுவார், போயிட்டு வர, பாய் பாய். வேற என்ன செய்வார்? 10 ஆண்டுகளை ஒரு தடவை பத்திரிகையாளரை சந்திச்சு பார்த்திருக்கியா? ஒரு நாட்டின் தலைவன் பணம் செல்லாது என்று சொன்னதற்கு, அதனால் மக்கள் பட்ட துயரத்திற்கு ஒரு மாறுதலும் வரலையே. அவருக்கு தெரியாதா? தெரியாதா? ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கார. ஒரு சிறந்த தலைவன் நான் தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சுக்கிறேங்க சொல்லணும். நான் வந்தால் அவர் என்ன சொன்னார்? பணம் செல்லாதனா ஊழல் ஒளிஞ்சிரும்னாரு, லஞ்சம் ஒளிஞ்சிரும்னாரு, கருப்பணம் ஒளிஞ்சிரும்னாரு, பயங்கரவாதம் ஒளிஞ்சிரும்னாரு. ஒளிஞ்சிருக்க? கருப்பு பணம் ஒளிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒளிந்து விடும் என்றால் எதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு போகுது? ஏன் போகுது? அப்போ ஒளியில 1000 ரூபாய் செல்லாது, நீங்க 2000 தான் செல்லும். நீங்க அப்புறம் ஏன் 2000 செல்லாது? நீங்க ஏன் செல்லாதுன்றீங்க? இது என்ன விளையாட்டு? இது யார் கேள்வி கேட்பது? எல்லாமே தான் தோன்றித்தனம், அதிகார திமிரில் எதை வேணாலும் செய்யலாம், எவனும் கேட்கக்கூடாது. திருப்பூர் எங்க இருக்கு? நம்ம எங்க இருக்கோம்? நம்மளை எங்க வச்சிருக்க போற? இன்னும் கொஞ்ச நாள் தான். ஈரோடு கிழக்குக்கு போய் வேலை செய்ய போகும்போது பார்த்தா தெருவில் பூரா கடை அவன் போட்டு வச்சிருக்கான். இனி அவனை வட இந்தியனை நிறுத்தினா தான் திருப்பூரில் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த தேர்தலை என் தங்கச்சியை ஜெயிக்க வச்சாத்தான். இனிமேல் இந்திக்காரிய விளையாவது கொண்டாந்தான் அதாவது நிறுத்தினம் இருக்கு. அப்படித்தானே ஆயிருக்கு. இதை பிஜேபி எப்படி பார்க்குது? வட இந்தியர்கள் வருகையை, வட இந்தியர்கள் குடியேற்றத்தை எப்படி பிஜேபி பார்க்குது? காங்கிரஸ் திமுக அப்படி பார்க்குது? எப்படி பார்க்குது? அவன் எதிர்க்க மாட்டான், வட இந்திய கூலிகளை வரவேற்பான். ஏன்? அவன் ஓட்டர்ஸ். அவர்கள்
மோடி வரும்போது கூடி கைதட்டுறவங்கள யார்? பான் பராக்கு போட்டுட்டு பூரா மதன்மை இதர் மே ஷாத் மே ஹே இந்தியா சவர் நேசன் ஹே, அந்த ஹே தான் நம்ம ஆள் கிடையாது. உனக்கு இன்னைக்கு கூலிக்கு ஆள், நாளைக்கு நீ அவனுக்கு கூலி ஆள். இன்னைக்கு கூலி, நாளைக்கு முதல் ஆளி. இப்படித்தான் எல்லா தேசிய இனங்களையும் படையெடுத்து அளித்தார்கள். கேரளாவில் வங்காளி, இங்கே வட இந்தியன் குஜராத்தி, பீகாரி. பார்த்துக்க, ஒரு தடவை உங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சு உட்காரவையே, எங்கே என்னைக்கு காலி பண்ணி போனான்னு தெரியாது, அவனே போயிடுவான். நீ கொத்தனார் வேலைக்கு வரமாட்ட, கொத்தனார் வேலைக்கு வரமாட்ட, நீ தச்சு வேலைக்கு வரமாட்ட, நீ ஜவுளி கடைக்கு வேலைக்கு வரமாட்ட. உனக்கு என்னது அவமானம்? எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன், திறன் மேம்பாடு என் பிள்ளைகளுக்கு. 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி கையாளுவாய் சீமான்? 100 நாள் வேலை திட்டம். கிராம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் யார்? அங்கே ஒரு ஆஃபீஸ் போர்டு, 100 நாள் வேலை திட்டம். அப்பா பெரியப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை? தம்பி எனக்கு கரும்பு வெட்டணும்டா, 50 ஆள் வேணும், அங்கே பதிவு பண்ணுங்கப்பா ஆஃபீஸில் 50 ஆள். காலையில் வண்டி அனுப்பி கூப்பிட்டுக்கிறங்கப்பா, தோட்டத்தில் கரும்பை விட்டு கரையேறு, 500 ரூபாய் கையில் விடு, நேராக ஆஃபீஸுக்கு போ. அது என்ன 100 நாள் வேலை திட்டத்தில் என்னப்பா சம்பளம்? 400. அந்த 400 கொடு, 900 கொண்டுட்டு வீட்டுக்கு போ. உன் உழைப்பு உன் உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபட்டுருச்சு, விவசாயம் கடலை, உற்பத்தி பெருகுது, வருமானம் இருக்குது, வறுமை போயுது. இதுதான். இப்போ இதை எப்படி வேலை செய்ய? வட இந்திய வர்றான வேலைக்கு ஆள், நீ உழைப்பில் இருந்து வெளியேறுகிறாய். உழைப்பின் தேவை அப்படி இருக்கு, அவை வந்து நிறைவு செய்கிறான். இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஐயா ஜவுளி கடை முதலாளி என்று சொல்கிறாரு, தம்பி நமக்கு ஒரு 500 பேர் தேவைப்படுது, பெரிய ஷோரூம், நமக்கு நல்லா படித்த பிள்ளைகள் எழுதி வச்சுக்கிறோம், வேலைக்கு பதிவு பண்ணி திறன் மேம்பாடு. மதுக்கடை அது எப்போவும் மூடி சட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, நோ சாராயம், நோ 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 டாஸ்மார்க்கு. அப்போ என்ன பண்ணுறது? எல்லா நாடுகளிலும் தேசிய குடிபானம் இருக்குது. ரஷ்யானா ஓட்கா, சில நாட்டில் சாம்பன், சில நாட்டில் ஒயின், இப்படி பல நாடுகளில் இருக்குது. தமிழ் தேசிய இன மக்களின் மது பணம்பால் கிண்ணம்பால் திறக்கிறோம். தமிழ் தேசிய இன மக்களின் குடிபானம் கரும்பு சாறு, பழச்சாறு, இவற்றையெல்லாம் நம்ம வந்து திறக்கிறோம். அதே நேரம் ஓடி போச்சு. 2 நிமிஷம் இருக்கா? ரொம்ப பேசுறான்னு ஒரு வழக்க போடுவாங்க. Me too. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோயில்கள் எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவென்னும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளுவோம். உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத,
கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம், ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி பிட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். ஏப்ரல் 19 நடக்கிற வாக்குப்பதிவில் என் அருமை தங்கை சீதா லட்சுமிக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். சீதா லட்சுமி அல்ல திருப்பூரின் வேட்பாளர், நீங்கள் ஒவ்வொருவரும் திருப்பூரின் வேட்பாளர் என்ற உள்ள எண்ணத்தில் வேலை செய்யுங்கள். என் அரும் தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, இப்படியே கடந்து விடாமல் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் நமக்கான வாக்காளர்களாக மாற்றுங்கள். உங்களோடு படித்தவர்கள், பணி செய்பவர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் அழைத்து பேசி நாம் தமிழரின் சின்னம் மைக்குக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, மொழியை காக்க, இனத்தை காக்க, மண்ணை காக்க, மண்ணின் வளத்தை காக்க, மக்களின் நலத்தை காக்க ஒரே சின்னம் மைக். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.